நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம இப்போ கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நாம் போகலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் என்ன அப்படின்னா, தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனத்திலே அல்லது வேத வசன சூழ்நிலையிலே அடிப்படையிலே விதின் த கான்டெக்ஸ்ட், இந்த வசன எழுதப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்றைக்கும் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு பண்ண எல்லா இந்த மாதிரி இந்த தலைப்பில் பண்ண பிரசங்கங்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று நான் நம்பி இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் இந்த முழு வசனம் எதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்ததெல்லாம் எதுதான்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த 3 வார்த்தை தான். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த 3 வசனம், இந்த 3 வார்த்தை தான் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா போதகர்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்றது தெரியாது. நமக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும். நமக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், திரியேக தேவன் நமக்குள்ள என்ன பண்றார்? வாசம் பண்ணுகிறார். ஆனால் இந்த உலகத்துக்குள் இருக்கிறவன் யார் என்று கேட்டால், இவங்க அதாவது தவறுதலா வேத வசனத்தை வியாக்கியானம் பண்றவங்க என்ன சொல்வாங்கன்னா, இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? பிசாசானவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல யோவான் உண்மையாகவே உலகத்தில் இருக்கிறவன் என்று சொல்லும்போது யோவான் பிசாசை தான் குறிக்கிறாரா? கேள்வி. அந்த கேள்வி நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிறவன் என்று யோவான் சொல்லுகிறாரே, அல்லது போதகர்கள் சொல்லியிருக்கிறார்களே. நான் கூட நிறைய முறை இந்த வசனத்தை நிறைய சபைகள் இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா உலகத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன பதில்? எல்லாரும் சொல்லி கொடுத்தது பிசாசானவன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பகுதியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பிசாசை குறித்து என்ன பண்ணவில்லை, பேசப்படவில்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவனை, அதாவது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிறவன் யார் என்றால் அது யார் கிடையாது, பிசாசை என்ன பண்ணவில்லை, குறிப்பிடவில்லை. யோவான் பிசாசை என்ன பண்ணவில்லை, குறிப்பிடவில்லை. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? இந்த வேத வசன பகுதியை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் இந்த வேத வசன பகுதியை வச்சு நான் சொல்றேன்னா, எந்த ஒரு வசனமானாலும் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் எங்க அடங்கி இருக்கிறது? அந்த பகுதியில தான் அடங்கி இருக்குது. அந்த வசனத்துல மட்டும் அந்த அர்த்தம் அடங்கவில்லை. அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற வசனம், அந்த வசனத்தில் இருக்கிற கீழே இருக்கிற வசனங்கள், இதெல்லாம் வாசித்து பார்த்தாதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்றது நமக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உலகத்தில் இருப்பவன்னா யாரு கிடையாது, அது பிசாசு கிடையாது. சரி, அப்போ அது யாரு? அதுக்கு பதிலை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரி, வாசிக்கலாமா? முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி. சோ இப்போ இங்க யாரை பத்தி பேசுறாரு? பிசாசை பத்தி பேசுறாரா, கள்ள தீர்க்கதரிசியை பத்தி பேசுறாரா? கள்ள தீர்க்கதரிசியை பத்தி பேசுறார். சரி,
உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். நல்லா கவனிக்கணும். யோவான் எச்சரிக்கிறார், என்ன பண்ணக்கூடாதான், உலகத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. இப்ப இந்த இடத்துல ஆவிகள் என்று சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி மூலமாய் செயல்படுகிற காரியங்கள் அல்லது அந்த தீர்க்கதரிசி போதிக்கிற போதனைகள். கள்ள தீர்க்கதரிசி நல்ல போதனை போதிப்பாரா? கள்ள தீர்க்கதரிசி நல்ல போதனை போதிப்பாரா? போதிக்க மாட்டார். அப்ப கள்ள தீர்க்கதரிசி என்ன போதனை தான் போதிப்பார்? கள்ள போதனை தான் போதிப்பார். அப்போ அந்த ஆவி என்ன ஆவி? கள்ள ஆவி. புரியுதா நான் சொல்றது? அப்போ என்ன சொல்றாரு, எப்போ இந்த இவர் பேசுறது 1ஆம் நூற்றாண்டை பத்தி பேசுறார். அப்போவே நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன ஆயிட்டாங்களாம், எழும்பி இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஸோ இப்போ இருக்கிற கான்டெக்ட்ல என்ன சொல்லலாம், டிவி ஆன் பண்ணி கிறிஸ்தவ சேனல் போட்டுட்டு கிறிஸ்தவ சேனல்ல வந்து பிரசங்கம் பண்ணுகிற எல்லா பிரசங்கியாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. யாரு கரெக்டா வசனத்தை போதிக்கிறாங்க அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் போதனை எப்படிப்பட்ட போதனை, அவர்கள் என்ன போதிக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன போதிக்கணுன்றதையும் இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு டூப்ளிகேட் வைரம் ஒரிஜினல் வைரம் கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும். ஒரிஜினல் தங்கம் கவரிங் தங்கம் கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும். ஆனா எது மட்டும் தெரியல, கள்ள போதனை நல்ல போதனை. உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறோம், ரொம்ப உஷாரா இருக்கிறோம். 500 ரூபாய் நோட்டு கட்டு ஒருத்தர் கொடுத்தாருன்னா இதுல எத்தனை நோட்டு கள்ள நோட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். ஒரு மிளகாத்தூள் பாக்கெட் வாங்கும் போது என்ன யோசிக்கிறோம், இதுல செங்கலை போட்டு அரைச்சிருப்பானோ, யோசிக்கிறோமா இல்லையா? எண்ணெய் வாங்கினா செக் எண்ணெயா அல்லது அது கலப்பட எண்ணெயா, யோசிக்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம், தரமானதா பார்க்குறோம். ஆனா வேத போதனைன்னு வந்தா அதுல என்ன பண்ணிடுறோம், கோட்டை விட்டுறோம். சொல்லுவாங்க, பூனையை பிடிச்சிட்டு யானையை கோட்டை விட்டாங்கன்னுவாங்க. பூனையை பிடிச்சிட்டு யானையை கோட்டை விடக்கூடாது, யானையை பிடிச்சிட்டு பூனையை கோட்டை விட்டா கூட பரவாயில்ல. சின்ன சின்ன காரியங்கள்ல உஷாரா இருந்துட்டு போதனை என்று வரும்போது அதுல என்ன பண்றாங்க, நிறைய பேர் தவறி போய் விடுகிறார்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த விதமான போதனை கேட்குறீங்களோ அந்த போதனையின்படி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நடப்பீங்க, வாழ்வீங்க. அதனுடைய முடிவு தான் உங்களுக்கு நித்திய ஜீவனா இல்லையா என்பதை என்ன பண்ண போகிறது, தீர்மானிக்க போகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள், டெஸ்ட் பண்ணுங்க. யோவான் சொல்றாரு, நான் சொல்லலைங்க. இப்ப நான் கூட பேசுறது கரெக்டா தான் பேசுறேனா இல்லையான்னு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். பாஸ்டர் பேசுறாரு, அவர் பாட்டுக்கு வளர்றாரா அல்லது தப்பு தப்பா நம்ம கற்றுக் கொடுக்குறாரா அல்லது வேத வசனத்துல இருந்து தான் கற்றுக் கொடுக்குறாரா இல்ல வேத வசனம் சொல்றதுக்கு எதிராக நமக்கு சொல்லி கொடுக்குறாரா, யோசிக்கணும். இந்த மாதிரி நீங்க யோசிக்கலனா, எங்க அப்பா ஒரு பழமொழி சொல்வாரு, பஜார்ல உஜாரா இல்லைன்னா நெஜாரை என்ன பண்ணுவாங்களாம், கரெக்டிட்டு அனுப்பிச்சிருவாங்களாம். அப்படின்னா பேண்ட்டை கூட விட்டு வைக்க மாட்டாங்களாம் உஷாரா இல்லைன்னா. அந்த மாதிரி நீங்க ஊழியக்காரர்கிட்ட கூட உஷாரா இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, பிடுங்கி உங்களை மொட்டையை அமுச்சு விட்டுருவாங்க. அதனால உஷாரா இருக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், வேத வசனத்தை என்ன பண்ணுங்க, வாசிங்க, பைபிளை நல்லா வாசிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறோம்,
நாமெல்லாம் படிச்ச முட்டாள்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வேத வசனத்தை பற்றிய நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஸோ யோவான் என்ன சொல்றாரு, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன பண்ணுங்கள், சோதித்து அறியுங்கள். இது யார் கையில் கொடுக்குறாரு? உங்க கையில தான் கொடுக்குறாரு. இப்போ எனக்கு எந்தெந்த ஆவி கள்ள ஆவி, எந்த ஆவி நல்ல ஆவின்னு என்னால் சோதித்து அறிய முடியும். அதனால நான் உங்களுக்கு சில காரியங்களை கேட்கும் போது உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லிடுவேன். ஆனால் நீங்களும் எப்படி இருக்கணும், சோதித்து அறிகிறவர்களா என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்புறம் வாசிங்க, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், பாருங்க, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், அப்போ தேவ ஆவி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எது கல்லாவின்னு ஈஸியா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். முடியுமா, முடியாதா? அப்போ முதல்ல யோவான் என்ன சொல்றாரு, கள்ள ஆவி எப்படின்றத கண்டுபிடிக்கிறது முன்னாடி நீ எதை கண்டுபிடிக்கணும், தேவ ஆவிதானா, இந்த நபர் தேவ ஆவியினாலே பேசுகிறாரா, இந்த நபர் தேவ ஆவியை உடையவரா, நல்ல போதனைகளை போதிக்கிறவரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் யாரால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டானவர்கள். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவது என்றால் என்ன? இயேசு அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? இயேசு அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டா போதுமா? இல்ல. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுவது என்றால் என்ன அப்படின்னா, இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும், மனதிலே முழுமையாய் நம்ப வேண்டும். நீங்க மனசுல நம்பினாதான் வாயை திறந்து என்ன பண்ணுவீங்க, சொல்வீங்க. இயேசு தெய்வமானால் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும். இப்போ இந்த இயேசுவை கர்த்தர் என்று நம்புவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவது, போதிப்பது. அப்போ நீங்க எதனாலே அறியலாம்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை போதிக்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை போதிக்காமல் மனித போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் போதனை மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்றேன்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28 கடைசி 2 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இதுதான் முக்கியம். யார் கட்டளையிட்ட யாவையும்? நான் யார் சொல்றா? இயேசு சொல்றார். இயேசு உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. எவர்கள்? யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று சீஷர் ஆகிறார்களோ அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை யாவையும் அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்புறம் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நல்ல போதகரும் என்ன பண்ணுவாரு? இயேசுவின் கட்டளைகளை தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாரு?
போதிப்பாரு. இயேசு என்ன சொன்னார் அப்படின்றத தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கற்றுக் கொடுப்பாரு. இயேசு சொல்லாததை ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கற்றுக் கொடுக்க மாட்டார். அப்போ இயேசு சொல்லாதவைகளை ஒரு போதகர் கற்றுக் கொடுப்பாரானால் அவர் நல்ல போதகரா கள்ள போதகரா? சத்தமா சொல்லுங்களேன். கள்ள போதகர். ஸோ இது மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு போதனை, ஒரு போதகர் டிவியில் பிரசங்கம் பண்ணுறார், ஒருத்தருடைய போதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அல்லது ஒருத்தர் உங்கள் நண்பர் வந்து ஒரு ஜப கூட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு, நீங்கள் அங்கே போகிறீங்க. அந்த போதகர் கள்ள போதகரா நல்ல போதகரான்னு எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவர் யாரை பற்றி பேச வேண்டும்? இயேசுவை பற்றி. இயேசு கொடுத்த கட்டளைகளை உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கூட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் எழுதினது தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த எதிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மீதியும் அவங்க தான் எழுதினாங்க. முன்னாடி இருக்கிற 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ இதெல்லாம் யாரை பற்றி சொல்லுது? இயேசுவை பற்றியும் இயேசு என்ன போதிச்சார்ன்றதை பற்றியும் என்ன பண்ணுது? இந்த 4 புஸ்தகங்கள் சொல்லுது. அது மட்டுமல்லாமல் அந்த இயேசுவோடு கூட இருந்து வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் மற்ற புஸ்தகங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இயேசு சொன்ன அநேக போதனைகளை இவர்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? திருச்சபைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது ஒரு நல்ல போதகருடைய வேலை என்ன? இயேசு சொன்ன கட்டளைகள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிட்ட கற்றுக்கொண்டு அவர்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதி கொடுத்த போதனைகளையும் யாருக்கு போதிக்க வேண்டும்? தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கிற ஒருவர் தான் யாரு? நல்ல போதகர். இல்லைன்னா அவர் யாரு? கள்ள போதகர். திருப்பி வாசிக்கலாமா அந்த வசனம்? தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்புறம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது என்ன ஆவியா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சோ கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. புரியுதுங்களா? இப்போ முதல்ல கள்ள தீர்க்கதரிசி பற்றி சொன்னார், ரெண்டாவது யாரை பற்றி சொல்கிறாரு? அந்தி கிறிஸ்து. ரெண்டுமே ஒன்று தான். கள்ள போதகர்கள் தான் யாராக மாறுறாங்க? அந்தி கிறிஸ்துக்களாக மாறுகிறார்கள். அந்தி கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் என்ற அர்த்தம். இப்போ நம்ம இந்த 3வது வசனத்தில் என்ன பார்த்தோம்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். சில போதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு 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 கிறிஸ்து அப்படின்லாம் நல்லா கத்துவாங்க, உயிர் போக கத்துவாங்க. ஆனா அந்த இயேசு சொன்ன மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அந்த இயேசுனுடைய போதனையை ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து இயேசுன்னு வாயை திறந்து சொன்னால் மட்டும் போதாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுன்னு வாயை திறந்து சொன்னால் உடனே அவரை நம்பிடாதீங்க. ஏதோ நெஞ்சில் ஒரு பேட்ஜி இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு போட்டானா உடனே அவரை நம்பிடாதீங்க. 3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். முதல்ல அவர் இயேசு என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். கர்த்தர் என்று அறிக்கையிடணும். ரெண்டாவது, இயேசு தெய்வமானால் இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் என்ன பண்ணணும்? நடக்கணும். மூணாவது, அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். இந்த 3மே இருந்தாதான் அவர் யாரு? நல்ல போதகர். இல்லைன்னா அவர் யாரு? கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு நமக்கு அந்தி கிறிஸ்து அப்படின்னாலே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? கடைசி காலம்னு ஒன்று வரப்போகுது, உபத்திரவ காலம்னு ஒன்று வரப்போகுது. அப்போ உலகத்தை அனைத்தையும் ஒரே நாடா மாற்றி அதில் ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் எழும்புவார். அவர் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து அப்படின்னாலே ஆன்டாய் கிரைஸ்ட். ஆன்டாய் கிரைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள்?
கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடிய போதகர்களே நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு எதிரானவங்கள தான் இருக்கிறாங்க. எப்படி சொல்றேன்? ஏன்னா அவங்க கிறிஸ்துவனுடைய போதனை என்ன பண்றதில்ல, போதிக்கிறது இல்லை. அவங்க எதையோ மனசுல வரதெல்லாம் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. மனித போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதித்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு வசனத்துக்கான அர்த்தம் அந்த வசன பகுதியில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த கள்ளப்போதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசுல என்னென்னலாம் அர்த்தம் வருதோ அந்த அர்த்தத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உண்மையான அர்த்தத்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் வேற என்னன்னு, நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார், இதை ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி இப்படின்னு பயங்கரமான வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் நம்புற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லி அப்படியே நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த வசனத்தை உங்களுக்குள்ள அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க. நீங்கள் எதை நம்புவீங்க? அதை தான் நம்புவீங்க. ஆனால் எங்கே வேணால் நீங்கள் வசனத்தை கேளுங்க, ஒரே ஒரு கேள்வி தான், இது இயேசு கிறிஸ்துவுடைய போதனையா? பைபிளில் இருக்கிறது எல்லாமே பைபிள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பைபிளில் இருக்கிறது எல்லாமே இல்லை. பைபிளில் இருக்கிறது இயேசுவின் போதனை என்று சொல்லி வரும்போது எது மட்டும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இதை செய், இதை செய்யாதே. எதை செய்ய அப்படின்றாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். எதை செய்யக்கூடாது அப்படின்றாரோ அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதை தான் இயேசு கிறிஸ்துவின் போதனையாக நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு தம்முடைய வாயால் பேசின நிறைய போதனைகள் இருக்கிறது. அதனால தான் பைபிளை படிங்கன்னு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு உண்மையான தங்கத்துக்கும் கவரிங்க்கும் என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும். உண்மையான டைமண்டுக்கும் அமெரிக்கன் டைமண்டுக்கும் என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும். நிறைய நேரத்தில் அமெரிக்கன் டைமண்ட் எப்படி இருக்கும், டைமண்டை விட பயங்கரமாக ஜொலிக்கும். கிறிஸ்டல் கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்டை விட பயங்கரமாக ஜொலிக்கும். ஆனால் டைமண்ட் கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. டைமண்டுடைய அதனுடைய விலை, அதனுடைய ஒசரமே ஒசரம். அது மாதிரி தான் சத்தியம், அது என்றைக்குமே அந்த சத்தியத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால சத்தியம் எது சரியான சத்தியம் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து அறிந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாமா? அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. சோ அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்போத்துல இருந்து இருக்குதா, இப்போது இருக்குதுன்னு எப்போ சொன்னார் யோவான்? இப்போ சொல்றாரா? 1ஆம் நூற்றாண்டு சொல்றாரு. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இப்போ பாருங்க, இங்க பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரா? நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவனிலும். இப்போ இங்கே இவர் என்ன சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, முதல் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால். அப்போ உலகத்தில் யார் இருக்கிறா? கள்ள தீர்க்கதரிசிகள். உலகத்தில் யார் இருக்கிறா? அந்தி கிறிஸ்துக்கள் உலகத்தில் என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். அதனால தான் யோவான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறது யாரு? பிசாசா? கள்ள தீர்க்கதரிசியா? அந்தி கிறிஸ்துவா? ஆமா. உலகத்தில் இருக்கிறது யாரு? கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் அந்தி கிறிஸ்துக்களை விட உங்களுக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். பிள்ளைகளே, ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களா? தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படி அவர்களை ஜெயித்தீர்கள்? தேவனால் உண்டாயிருந்து அவர்களை எப்படி ஜெயித்தீர்கள்? உங்களுக்கு சத்தியம் தெரியும், அதனால அவங்களை என்ன பண்றீங்க, ஜெயிக்கிறீங்க. சத்தியம் தெரியலன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணிடுவீங்க, தோத்துருவீங்க, அவங்களுக்கு அடிமையா மாறிடுவீங்க. உங்களுக்கு சத்தியம் தெரிந்தால் அவர்கள் உங்களை என்ன பண்ண முடியாது, தோற்கடிக்க முடியாது. எப்படி? அவங்களுடைய கள்ள போதனைகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா?
ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. அதனால அவங்கள நீங்க என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய சத்தியம் இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவரிடத்துல என்ன பண்ணுவீங்க, தோத்து விடுவீர்கள். நீங்க ஜெயிக்கணுமா தோக்கணுமா, ஜெயிக்கணும். இப்போ வேதத்தை நல்லா என்ன பண்ணணும், வாசிக்கணும். அப்புறம் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரா, பெரியவர். ஹல்லேலூயா. மறுபடியும் கேட்கிறேன், உலகத்தில் இருக்கிறது யாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்தவர்களும் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஸோ உலகம் சொல்லும்போது நீங்கள் உடனே என்ன பண்ணிக்காதீங்க, கிறிஸ்தவத்தை வட்டாரத்துக்கு வெளியே நினச்சிக்காதீங்க. இவங்கெல்லாம் எங்கே தான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. யாரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. உலகத்தையும் ஏமாத்துறாங்க, கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. இப்போ யோவான் சொல்கிற அந்தி கிறிஸ்து, யோவான் சொல்லுகிற இந்த கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாம் சபைக்கு வெளியே இருக்கிறவங்கல்ல, சபைக்கு உள்ளே இருக்கிறவங்க. சபைன்னு சொல்லும்போது நான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவங்களையும் சொல்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவங்களையும் சபை என்று சொல்லுகிறேன். அப்போ அவங்க சபைக்கு வெளியே எங்கே இருக்கிறாங்க, சபைக்கு உள்ளே இருந்து தேவனை அறிந்திருக்கக்கூடிய தேவ ஜனங்களை தங்களுடைய கள்ள போதனைகளால் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் வாசிப்போம். அவர்கள் யாரா, உலகத்திற்குரியவர்கள். இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு, அதையும் நம்ம பார்த்துக்குவோம். உலகத்துக்குரியவர்கள் என்று சொல்றாரு, அவங்கள பத்தி வேற இடத்துல சொல்றார். 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன். பொய்யன் அங்க யாரா, பொய்யன் என்று சொல்கிறார். அவங்க உலகத்துக்குரியவர்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் யாரா, பொய்யர்கள், பொய் பேசுகிறவர்கள். அப்படின்னா என்ன, வேத வசனத்தை தேவ வார்த்தை மாதிரி உங்ககிட்ட பேசி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பொய்களை பேசி கொண்டிருக்கிறார்கள், பொய்களை உங்களை நம்ப வைக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்திலையும் யோவான் யாரை பற்றி தான் பேசுகிறாரு, அந்தி கிறிஸ்துக்களை பற்றி தான் பேசுகிறார். அந்த 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் எத்தனை அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன பண்ணுகிறார்களா, இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாருங்க, முழு பைபிள்ல அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை 5 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். முழு பைபிள்ல எத்தனை முறை, 5 முறை. அந்த 5 முறையில் 4 முறை இந்த யோவான் 1 யோவான்ல 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் 2 யோவான்ல 1 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ 1 யோவான்ல 2 யோவான்ல தான் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தையே கிடையாது. அந்தி கிறிஸ்துவை பற்றி எதுவுமே இல்லை. எதுல, வெளிப்படுத்தின விசேஷத்துல. இன்னைக்கு நிறைய பேர் அந்தி கிறிஸ்துனால எங்க போயிடுவாங்க, முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 666 அதுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இங்க யோவான் அந்தி கிறிஸ்துவை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை மக்களிடத்திலே மறைக்கிறவர்கள், பொய்களை ஜனங்களுக்கு பேசுகிறவர்கள், இவர்கள் தான் யாரு, அந்தி கிறிஸ்துக்கள். இப்போ நீங்க 18ஆம் வசனத்துல யாரை பத்தி பேசியிருக்கிறாரு, அந்தி கிறிஸ்துக்களை பத்தி பேசியிருக்கிறாரு. அது நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா 22வது வசனத்துல என்ன சொல்றாரு, அவர்கள் யாரா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவர்களே அல்லாமல் வேற யார் பொய்யர், பிதாவையும் குமாரனையும் அவங்க என்ன பண்றாங்களாம், மறுதலிக்கிறவனே யாரு, அந்தி கிறிஸ்து. ஸோ இவங்க இயேசுவை மறுதலிக்கிறாங்க, பிதாவை என்ன பண்றாங்க, மறுதலிக்கிறாங்க.
நீங்க கேட்கலாம், எப்படிங்க அவர் இயேசு இயேசு தானே சொல்றாரு, எப்படிங்க இயேசுவை மறுதலிக்கிறார்? எப்படி இயேசுவை மறுதலிக்கிறார் தெரியுமா? ஏன்னா இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் இயேசுனுடைய போதனை ஜனங்களுக்கு என்ன பண்றதில்ல, போதிக்கிறதில்ல. அதனால அவர் இயேசுவை என்ன பண்றாரு, மறுதலிக்கிறார். அப்புறம் இயேசுனுடைய வார்த்தையின்படி அவர் என்ன பண்றதில்ல, நடக்கிறதில்ல. அதனால அவர் இயேசுவை என்ன பண்றாரு, மறுதலிக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசுவை மறுதலிக்கிறதா என்ன பாருங்க, ஒரு வசனம் இருக்குது, தீத்து எடுத்துக்கோங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்லி அறிக்கை பண்றாங்க? எனக்கு யாரு தெரியும்? இயேசுவை தெரியும் என்று, இயேசு இயேசு என்று தங்கள் வாயினால் என்ன பண்ணுகிறார்கள், அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்புறம் கிரியைகளினாலோ தங்களுடைய செயல்களினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அப்படின்னா என்ன? இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இயேசுன்னு சொல்றதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இயேசு இயேசுன்னு சொல்றாங்க, இயேசு இயேசுன்னு சொல்றதுக்கும் அவங்களுடைய போதனைக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. நீங்க இயேசு இயேசுன்னு சொன்னா இயேசு சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நடக்கணும். இயேசு இயேசுன்னு சொன்னா இயேசு போதித்ததை தான் யாருக்கு போதிக்கணும், ஜனங்களுக்கு போதிக்கணும். இந்த 3 விஷயம் இல்லைன்னா அவங்க யார், இயேசுவை என்ன பண்றவங்க, மறுதலிக்கிறவங்க. அவங்க தான் யாரு, பொய்யர். அவங்க தான் யாரு, அந்தி கிறிஸ்து. மறுபடியும் 1 யோவானுக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து யாரை பத்தி தான் பேசிட்டு வராரு, அந்தி கிறிஸ்துவை பத்தி தான் பேசிட்டு வராரு. அப்போ முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அந்த அந்தி கிறிஸ்துக்கள் யாரு, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் யாரு, பொய்யர் அப்படின்ட்டாரு. 26வது வசனத்தில் என்ன சொல்றாரு, உங்களை என்ன பண்ணுகிறாராம், வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், எழுதுகிறேன். ஸோ அந்த அந்தி கிறிஸ்துக்கள் கள்ள போதகர்கள் உங்களை என்ன பண்றாங்களாம், வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிக்கிறதுனா என்ன, வஞ்சிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறது. இப்போ நீங்க வரீங்க, இந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க, இங்க பக்கத்துல ரேஷன் கடை எங்க இருக்குதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு இங்க ரேஷன் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோட்ல இப்படி போய் ரைட்ல திரும்ப ரேஷன் கடைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், இப்படி போங்க, இப்படி போய் நேராக போய் லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் போய் அப்படி உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு ரோடு வரும், அது அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா வந்துடும் ரேஷன் கடைன்றேன். இது என்னது, உங்களை நான் என்ன பண்ணுறேன், ஏமாத்துறேன். ஸோ அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கள்ள போதகர்கள், அந்தி கிறிஸ்துக்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள், நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டு அவங்க சொன்னபடி நீங்கள் நடந்து போனீங்கன்னா ரேஷன் கடைக்கு போவீங்களா, எங்கே போவீங்க? ரேஷன் கடையே இல்லாத ஒரு தெருவில் நடந்துட்டு இருப்பீங்க. இப்போ வேத வசனத்தை நம்ம போதிக்கிறது எதுக்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அப்போ கள்ள போதகர்கள் போதிக்கக்கூடிய போதனையில கேட்டு அதற்கு பின்னாடி போனீங்கன்னா எங்க போவீங்க, எங்க தான் போவீங்க, நரகத்துக்கு தான். நித்திய ஜீவனை நீங்க என்ன பண்ண முடியாது, சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஏன்னா யோவான் சொல்லியிருக்கிறாரு, அவங்க யாராம், உங்களை வஞ்சிக்கிறவர்கள். அந்த வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்தில் யாரை பத்தி பேசுறாரு, அந்தி கிறிஸ்துக்கள், அநேக அந்தி கிறிஸ்துக்களை பத்தி பேசுறாரு. 4ஆம் அதிகாரத்தில் யாரை பத்தி பேசுறாரு, கள்ள போதகர்கள், அந்தி கிறிஸ்துக்களை பத்தி பேசுறாரு. சரி, இன்னும் 2 வசனம் தான் நம்ம வாசித்து முடிச்சிருவோம். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் எப்படி பேசுறாங்களா, உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். ஏன்னா அவங்க தேவனுக்குரியவர்கள் அல்ல, அவங்க கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல. அதனால யாரை குறித்து பேச மாட்டாங்க, கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவின் போதனை பற்றியும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, உலகத்துக்குரியவைகளை பற்றி தான் பேசி கொண்டிருப்பார்கள். உலகத்துக்குரியவைகள் என்றால் என்ன, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீ பார்க்கறத ஆண்டவருடைய நாமத்தினால என்ன பண்ணு, சொல்லு, விசுவாசி, அது உனக்கு கிடைக்கும்.
நீ ஒரு ப்ளூ கலர் காரை பார்க்குறியா, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே அந்த ப்ளூ கலர் பென்ஸ் கார் தான் எனக்கு வேணும். என்ன கம்பெனின்னு சேர்த்து சொல்லணுமா? இல்லைன்னா ஆண்டவருக்கு தெரியாதான். எத்தனை பேர் உட்கார்ற காருன்னு சொல்லணுமா? 3 பேர் உட்கார்ற காரா, 5 பேர் உட்கார்ற காரா, 7 பேர் உட்கார்ற காரா, அதையும் தெளிவாக சொல்லணுமா? அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். இல்லைன்னா ஆண்டவருக்கு அதை பற்றிலாம் என்ன பண்ணாதான்? தெரியாதான். என்ன பிராண்டு, என்ன கலரு, எத்தனை பேர் உட்கார்ற வண்டி, எப்போ கிடைக்கணும், எல்லாம் டீட்டெயிலாக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். ஏன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யாருக்கு உரியவர்கள்? உலகத்திற்குரியவர்கள். அவங்க உலகத்திற்குரிய காரியங்களை தான் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேசி கொண்டிருப்பார்கள். நாம் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகமும் அவங்களுக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். இப்ப நீங்க அவங்களுக்கு செவி கொடுக்குறீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? சபையில இல்ல. எங்க இருக்கிறீங்க? நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க. எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். யோவான் தன்னை பத்தி சொல்றாரு. அவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். அவங்க தேவனால் உண்டானவர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நம்புகிறவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? போதிக்கிறார்கள். அதனால யோவான் தைரியமா சொல்றாரு, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவன் எங்களுக்கு என்ன பண்ணுகிறான்? செவி கொடுக்கிறான். அப்புறம் செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்திய ஆவி என்னது, வஞ்சக ஆவி என்னதென்று என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். சத்திய ஆவினா என்ன? இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசு சொன்னபடி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது. இயேசுடைய போதனைப்படி என்ன பண்ணுவதில்லை? நடப்பதில்லை. இயேசு கிறிஸ்துடைய போதனை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவதில்லை? கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த ஆவி என்ன ஆவி? கள்ள தீர்க்க தரிசன ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பொய்யின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, நம்மை ஏமாற்றுகிற ஆவி. அப்புறம் கடைசியா சொல்றாரு, அது வஞ்சக ஆவி என்று சொல்லி கடைசியா சொல்லி என்ன பண்றாரு? முடிக்கிறார். அப்போ உலகத்துல இருக்கிறது என்ன ஆவி? கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, பொய், வஞ்சக, ஏமாற்றுகிற ஆவி. ஆனா அந்த ஆவியை விட நமக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஏன் பெரியவர்? ஏனென்றால் நாம் இயேசுவை கர்த்தர் என்று என்ன பண்ணுகிறோம்? அறிக்கையிடுகிறோம். இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் என்ன பண்ணுகிறோம்? நடக்கிறோம். அவருடைய போதனைகளை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறோம்? கற்றுக் கொடுக்கிறோம். அதனால நாம் தேவனால் உண்டானவர்கள். நமக்குள்ள தேவ ஆவி வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ள தீர்க்கதரிசியை விட நமக்குள் இருக்கிறவர் சத்திய ஆவியாகிய பெரியவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். ஸோ உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறவன் யாரு? கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, பொய்யர், வஞ்சக ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவிகள். நல்லா கவனிச்சுக்கணும். அது யாரை பற்றி சொல்லலை? சாத்தானை பற்றிலாம் சொல்லலை. மனிதர்களை பற்றி தான் என்ன பண்ணுறார் யோவான் சொல்லுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம்.